என்ன எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாரும்? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கூடாரத்தை தேவன் ஆசீர்வதிப்பாரா? ஓ, நீங்க சொல்றீங்களா எனக்கு? ஓகே ஓகே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10. சங்கீதம் 118:15 வேதம் என்ன சொல்லுதுன்னா, கூடாரத்தில் ரட்சிப்பு உண்டாம். நீதிமொழிகள் 14:11 வேதம் என்ன சொல்லி உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்லுதுன்னா, கூடாரத்திலையும் செழிப்பு உண்டாம். யோபு 5:24 என்ன சொல்லுது தெரியுமா? கூடாரத்தில் விசாரிப்பு உண்டாம். சங்கீதம் 27:5 என்ன சொல்லுது தெரியுமா? கூடாரத்தில் பாதுகாப்பு உண்டாம். ஏசாயா 16:5 என்ன சொல்லுதுன்னா, கூடாரத்தில் நியாய தீர்ப்பு உண்டாம். ஆமோஸ் 9:12 என்ன சொல்லுது தெரியுமா? கூடாரத்தில் சீரமைப்பு உண்டாகுமா. வாவ், நீங்க எல்லாரும் சூப்பரா சொன்னீங்க. 7 குறிப்பு நீங்க சொன்னீங்க இல்லையா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஓசியா 12:9 சொல்லுகிறது, கூடாரத்தில் குடியிருப்பு உண்டாம். தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. கிட்டத்தட்ட 8 குறிப்புகளை நாங்கள் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டோம். இது உங்களுக்கு உறுதியாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே விசுவாசிக்கிறோம். நம்மளுடைய கூடாரமானது செழிப்பாக, சமாதானமாக, சந்தோஷமாக, நியாய தீர்ப்பு, சீரமைப்பு, குடியிருப்பு, எல்லாவித பாதுகாப்பு இதையெல்லாம் உள்ளடக்கியதாக நம்மளுடைய கூடாரம் இருக்கணும். நமக்கு வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் என்று யோபுல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? தேவன் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்க குடும்பத்தை சந்தோஷமா, சமாதானத்தோடு ஒவ்வொரு நாளும் நிறைவா நடத்தி எல்லாவித பொருளாதார நன்மைகளால் உங்களை நிறைத்து அவர் வழி நடத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் உங்களை பார்த்து வாழ்த்துறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து உங்கள் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க நீங்களும் நானும் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.